நம்முடைய தர்மசாஸ்திரமானது இந்த இடங்களிலே திருநீற்றினை அணிந்து கொள்ள வேண்டும் சொல்றது. நெற்றியில் மாத்திரமல்ல, உச்சந்தலையிலே அணிந்து கொள்ள வேண்டும், நெற்றியிலே அணிந்து கொள்ள வேண்டும், இரு கரங்களிலும் 3 இடங்களிலே அணிந்து கொள்ள வேண்டும், அதேபோல் மார்பிலே அணிய வேண்டும், வயிற்றிலே அணிய வேண்டும், முட்டியிலே தொட வேண்டும், இதுபோக இந்த தோள் பட்டைகளிலும் அணிந்து கொள்ள வேண்டும், அது வயிற்று பகுதியிலும் அணிந்து கொள்ள வேண்டும் சொல்றான்னா இதற்கு என்ன காரணம் சொன்னா, நம்முடைய உடல் முழுக்கவே இந்த திருநீரானது பூசப்படும் பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் அனைத்தும் நல்லபடியாக செயல்படும் அப்படின்னே சொல்றார். எதன் மூலமாக சொன்னா இந்த 3 விரல்களின் மூலமாக. இந்த 3 விரல்களிலுமே அந்த 3 விதமான சக்திகள் இருக்கின்றன. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய அந்த 3 சக்திகளும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது. எதன் மூலமாக என்று சொன்னால் இந்த திருநீற்றின் மூலமாக. அந்த சக்திகளை நாம் நெற்றியிலே இட்டுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடம்பானது பாதுகாக்கப்படுகிறது.